வணக்கம், நான் உங்கள் ஆர் மோகனா. 12/8/2025 செவ்வாய்க்கிழமை தினத்தந்தி. வாங்க செய்தி உள்ளார போகலாம். செல்போனில் படம் பிடித்தவரை துரத்தி சென்று தாக்கிய காட்டு யானை. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். பெங்களூரு ஆகஸ்ட் 12 பந்திப்பூர் வனப்பகுதியில் செல்போனில் படம் பிடித்தவரை துரத்தி சென்று காட்டு யானை தாக்கியது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் பத்திப்பூர் வன சரணாலயம் உள்ளது. சரணாலயம் வழியாக, அதாவது சரணாலயம் உள்ளது. இந்த சரணாலயம் வன சரணாலயம் வழியாக மைசூரு ஊட்டி நெடுஞ்சாலையை செல்கிறது. இந்த சாலையை அடிக்கடி வனவிலங்குகள் கடந்து செல்வது வழக்கமாக கொண்டுள்ளன. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை மைசூர் ஊட்டி நெடுஞ்சாலையில் பந்திப்பூர் கொக்கன அல்லா நெடுஞ்சாலையில் பகுதியில் காட்டு யானை ஒன்று சுற்றியது. பின்னர் அந்த யானை சாலையின் குறுக்கே நின்று வாகனங்களை வழிமறித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை அப்படியே நிறுத்தி வேடிக்கை பார்த்துபடி இருந்தனர். அதே சமயத்தில் கேரளாவை சேர்ந்த ஒருவர் தனது குடும்பத்தினுடன் காரில் அந்த வழியாக வந்துள்ளார். அந்த நபர் திடீரென்று காரில் இருந்து இறங்கி சென்று விட்டு யானையை செல்போனில் படம் பிடித்தார். மேலும் செல்ஃபி படம் எடுக்க யானையில் அருகில் செல்ல முயன்றார். அதே சமயத்தில் ஒரு கார் யானையை கடந்து செல்ல முயன்றது. அப்போது திடீரென்று ஆக்ரோஷம் அடைந்த காட்டு யானை காரை தும்பிக்கையால் தாக்கியதுடன் மிரண்டு ஓடி செல்போனில் படம் பிடித்தவரை துரத்தியது. அவரும் யானையிடம் சிக்காமல் இருக்க சாலையோர புதர் பகுதியில் ஓடினார். பின்னர் அவர் சாலையில் ஓடிய போது கால் தவறி விழுந்தார். இதையடுத்து அந்த நபரை யானை தனது முன்னங்கால் படார் என மிதித்தது. இதில் அவரது தலை சாலையில் மோதியது. அதன் பிறகு யானை அங்கிருந்து வனப்பகுதிக்குள் சென்று விட்டது. இதனை நேரில் பார்த்த வாகன ஓட்டிகள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. சிலர் ஐயோ அம்மா என அச்சத்தில் அலறினர். யானை தாக்கியதில் அந்த நபர் பலத்த காயமடைந்திருந்தார். பின்னர் அவரை உடனே வந்தவர்கள் காரில் தூக்கி சென்று விட்டனர். இது தேவையா? யானையை பார்த்தோமா, காரில் ஏறினோமா, ஏதோ ஒரு வாழைப்பழத்தை போட்டோமான்னு போயினே இருக்கணும். இதெல்லாம் ஒரு இதுவா? அதெல்லாம் கோவம் அடையும்ல. செல்போனில் படம் பிடிக்கிற வேலையா இதெல்லாம்? இது குறித்து வன சரணாலயத்தின் உதவி வன பாதுகாப்பாளர் நவீன்குமார் கூறுகையில், செல்போனில் படம் பிடிக்க முயன்ற நபரை யானை தாக்கியதில் ஆனால் அந்த நபர் யார் என்பது தெரியவில்லை. காயமடைந்தவரை கேரளாவை சேர்ந்தவர் என்பதால் அங்கே சென்று இருக்கலாம். அந்த நபர் யார் என்பது பற்றி விசாரித்து வருகிறோம் என்றார். இதற்கிடையே இந்த சம்பவத்தை வாகன ஓட்டி ஒருவர் வீடியோ தனது செல்போனில் பதிவு செய்திருந்தார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி காண்போரின் நெஞ்சை பதற வைக்கிறது. இதுதான் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் ஆர் மோகனா. நன்றி, வணக்கம்.